அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே. நம்மளுடைய இந்த குர்ஆன் கிளாஸ் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இதுவரைக்கும் 2 கிளாஸ் முடிச்சிருக்கிறோம். சரிங்களா? இல்கார் அப்புறம் இஹ்ஃபா, இந்த 2 சட்டங்களையும் நம்ம பார்த்ததற்கு பிறகு இப்போ 3வது சட்டத்தை இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இந்த சட்டத்துடைய பேரு இக்லாப். சரிங்களா? இக்லாப் அப்படின்னு சொன்னா ஒரு எழுத்தை புரட்டி ஓதுதல். கல்பு அப்படின்னு சொன்னா நம்ம உள்ளத்துக்கு என்ன சொல்லுவோம்? கல்பு அப்படின்னு சொல்லுவோம். கல்புனா என்ன? ஒரு சிந்தனையில இருக்காது. கண்டிப்பா உள்ளம் அப்படின்னு சொன்னா பல சிந்தனைகள் உருண்டு உருண்டு ஓடும். சரிங்களா? அதுக்காகத்தான் நமக்கு என்ன வச்சிருக்குது? கல்பு, மாறக்கூடியது, என்னது, புரண்டு ஓடக்கூடியது அப்படின்னு சொல்லியும் இந்த கல்புக்கு ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த சட்டத்துக்கு இக்லாப், ஒரு எழுத்த இன்னொரு எழுத்தாக புரட்டி ஓதுறதுக்கு தான் இந்த சட்டத்துடைய பேர் இக்லாப் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அந்த கல்பு மாறுது, இங்க எழுத்து மாறுது, அதனால இங்க இக்லாப் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ நம்ம எழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரிங்களா? நம்ம ஆரம்ப சட்டம் இல்கார் அப்படின்னு பார்த்திருந்தோம். அதுல எத்தனை எழுத்து பார்த்திருந்தோம்? மொத்தம் 6 எழுத்து. அடுத்து இஹ்ஃபாங்கிறது 2வது சட்டம். அந்த 2வது சட்டத்துக்கு எத்தனை எழுத்து பார்த்திருந்தோம்? மொத்தம் 15 எழுத்துக்கள் பார்த்திருந்தோம். 15 ஒரு 6 எத்தனை இருக்குது? 21 எழுத்துக்கள். சரிங்களா? இப்போ அடுத்ததாக இக்லாபுக்கு எத்தனை எழுத்து அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு எழுத்து தான். அது என்னது அப்படின்னா பா. சரிங்களா? இந்த இக்லாபுக்கு வெறும் ஒரே ஒரு எழுத்து தான், ரொம்ப ஈஸி. அலிஃப் பா, அந்த பாங்கிற எழுத்து மட்டும்தான் இக்லாபுக்குரியது. சரி, இப்போ இதனுடைய சட்டம் என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதனுடைய சட்டம் சுருக்கமா சொல்றேன், எப்பையும் படிக்கிறது தான். நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இந்த இக்லாபினுடைய ஒரு எழுத்து, அந்த பா வந்துச்சுன்னு சொன்னா அந்த பாவை மீமாக மாற்றி ஓத வேண்டும். இதுதான் சட்டம். சரிங்களா? இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு, யாரும் நோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தெரியல. நல்லா கவனிச்சு பாருங்க. முன்னாடி உள்ள ஒரு 2 பாடம் பார்த்திருந்தோம். அந்த 2 பாடத்துக்கும் நம்ம மாத்தின எழுத்து எதுன்னு தெரியுமா? அந்த நூனை தான் மாத்திருந்தோம். நூனை சாக்கினை மாத்திருந்தோம் அல்லது அந்த தன்வீனை மாத்தி ஓதிருந்தோம். எப்பயுமே அடுத்த எழுத்தை கவனிச்சுதான் இந்த நூனை சாக்கியும் தன்வீனும் மாறுச்சு. ஆனா இந்த பாடத்துல என்ன சட்டம்னு சொன்னா, அந்த அடுத்த எழுத்து, அதாவது நூனை சாக்கி அல்லது தன்வீனுக்கு பின்னால இந்த பா வருதுல்ல, இந்த பாவை நம்ம மாத்த போறோம். இவ்வளவு காலமா அந்த 15 எழுத்தை நம்ம மாத்தல. இல்கார்ல அந்த 6 எழுத்தை நம்ம மாத்தல. 6 எழுத்து வந்துச்சுன்னு சொன்னா இந்த நூனை சாக்கினையோ அல்லது தன்வீனையோ நம்ம மாத்திருந்தோம். அந்த 15 எழுத்து வந்துருந்துச்சுன்னு சொன்னா இங்க இருக்கிற நூனை சாக்கினையோ அல்லது தன்வீனையோ தான் நம்ம மாத்தி இஹ்ஃபா செஞ்சு, அதாவது மூக்கால மறைச்சு ஓதிருந்தோம் 2வது 1வது சட்டத்துல. ஆனா இந்த 3வது சட்டத்துல இக்லாபுங்கிற சட்டத்துல எதை மாத்த போறோம்? இந்த நூனை சாக்கின் அல்லது தன்வீனை மாத்தாம இதுக்கு பின்னால, இதுக்கு அடுத்து என்ன எழுத்து வந்திருக்குது? பாங்கிற இந்த எழுத்து வந்துச்சுன்னு சொன்னா இந்த எழுத்தை தான் மாத்த போறோம். இந்த பாவை மீமாக புரட்டி ஓத போறோம். சரிங்களா? இந்த பாவை மீமாக புரட்டி ஓதணும், அதுதான் இங்க சட்டமே. சரிங்களா? சரி, இப்போ நம்ம புரட்டிட்டு எப்படி ஓதுவோம்? அந்த பாவுக்கு பதிலா மீம் சேர்த்துருவோம். எக்ஸ்ட்ரா இன்னும் என்ன செய்யணும்னா, அந்த மாத்தும் போது நாம உன்னா செஞ்சு ஓதணும் அப்படின்னு சொல்லுவோம். உன்னானா இதுவும் மூக்குல மறைச்சு ஓதுறது தான். அந்த பாவை மறைச்சு, பாவை மீமாக புரட்டி ஓதும் போது நம்ம அந்த இடத்துல ஒரு உன்னா மூக்குல மறைச்சு லைட்டா ஓதுவோம். சரிங்களா? அதனுடைய அளவு ஒரு அலிஃப் அல்லது 2 அலிஃப் அளவுக்கு தான் நம்ம உன்னா செய்ய போறோம். ரொம்ப நேரம் செய்யக்கூடாது, ஒரு அலிஃபின் அளவு தான். நம்ம இது எல்லாம் நம்ம உதாரணம் பார்க்கும்போது ஈஸியா புரியும். சரிங்களா? இப்போ சட்டத்தை ஒரு முறை தெளிவா சொல்றேன். இப்ப நம்ம பார்க்க போறது இக்லாப். இந்த இக்லாபினுடைய பாடம் என்னன்னு சொன்னா, ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக மாத்தி ஓதுவது. அந்த எழுத்து என்னது? பா. பாங்கிற எழுத்து வந்துச்சுன்னு சொன்னா அந்த பாவை மீமாக புரட்டி ஓதுவோம். எக்ஸ்ட்ரா என்ன செய்ய போறோம்னா, அதை மாத்தும் போது மூக்குல மறைச்சு உன்னா செய்ய போறோம். சரிங்களா? அந்த உன்னாவினுடைய அளவு ஒரு அலிஃப் அல்லது 2 அலிஃபினுடைய அளவு தான். சரிங்களா? அதுக்கு மேல உன்னா செய்யக்கூடாது, அதாவது மூக்குல மறைச்சு ஓதக்கூடாது.
சரி, உதாரணம் ஒண்ணுதான் சரிங்களா, அதனால ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வாங்க கிதாப் பார்ப்போம். இதனுடைய சட்டங்கள் ரொம்ப லேசு தான், ஒரு தாட்டி பார்த்து புரிஞ்சுக்கிட்டா போதும். இங்க தெரிகிறத நல்லா கவனிங்க. மின் பாது அப்படின்னு தானே இருக்குது, பாது அப்படின்னு அங்க இருக்கு சரிங்களா. அங்க மின் பாது, மின் பாது. ஆனா அசல்ல எப்படி ஓதுறோம், மின் அப்படிதான் ஓதணும் சரிங்களா. ஆனா இங்க அந்த நூனே சாக்கினுக்கு பின்னால என்ன எழுத்து இருக்குதுங்க, பா இருக்கு. பா வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு மேல குரான்ல என்னன்னா ஒரு சின்னதா ஒரு மீம் அடையாளத்துக்கு போட்டுருவாங்க. சின்னதா ஒரு மீம் ஒரு அடையாளத்துக்கு இருக்கும், ஏன்னா ஞாபகப்படுத்துறதுக்காண்டி குரான்ல இருக்கும். அதை பார்த்தோடே நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் அந்த பாவை மீமா மாத்தணும் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம எப்படி ஓதணும், மீம் இந்த நூனை விட்டுட்டு இந்த மீமையும் அடுத்ததுள்ள அந்த பாவுக்கு பதில மீமா மாத்துறோம்ல அந்த மீமையும் ஒன்னா சேர்த்துடுறோம். மின் பாது, புரியுதா? இதை எப்படி ஓதுங்கிற முறைகள். மின் பாது நம்ம உண்ணாவும் செஞ்சிருக்கிறோம். எப்படி ஓதி இருக்கு, மின் பாது அப்படின்னு ஓதாம மின் பாது. இதுதான் இதை ஓதக்கூடிய முறைகள். அடுத்ததாக உள்ள எழுத்த பாருங்க, ஹபீரன் பஸீரா. ஹபீரன் அப்படிதான் இருக்குது. இந்த தன்வீனுக்கு பின்னால என்ன வந்திருக்குது, ஒரு பா வந்திருக்கிறதுனால நம்ம ஹபீரம் பஸீரா, ஹபீரம் பஸீரா. ஹபீரம் ரம் அப்படிங்கிற எதுக்கு ஓதுறோம், அந்த தன்வீனுக்கு பின்னால பா வந்திருக்குது, அந்த பாவுக்கு மேல சின்னதா ஒரு மீம் வந்திருக்குது தெரியுதா. அந்த மீம் வந்ததுக்கு ஒரு அடையாளமாக நம்ம ஹபீரம் பஸீரா அப்படிங்கறது நம்ம உச்சரிச்சு சொல்றோம் சரிங்களா. நம்ம இதனுடைய அடையாளமா என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, பா வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு மேல ஒரு சின்னதா மீம் வந்திருக்கும். அப்படி வந்துட்டா அந்த பாவை மீமாக மாத்தி ஓதணும் சரிங்களா. இந்த சட்டம் அவ்வளவுதான் சரிங்களா. ரொம்ப ஈஸியான ஒரு சட்டம் தான், வெறும் ஒரே ஒரு எழுத்து தான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பாடங்களை சரியான முறைப்படி பாருங்க. நம்ம இப்போ 3 பாடம் முடிஞ்சிருக்குது. நான் திருப்பி திருப்பி சொல்ற காரணம் ஏன்னு சொன்னா, இந்த 3 சட்டத்தையும் நீங்க மறக்காம வச்சுக்கணும். முதலாவது இல்ஹார், 2வது இஃபா, 3வது இக்லாப். இப்போ இன்னும் ஒரே ஒரு பாடம் பேலன்ஸ் இருக்குது. அந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல நான் சொல்லித்தரேன். அந்த பாடத்துக்கு பேரு இத்காம் சரிங்களா. இந்த இத்காமுக்கு கொஞ்சம் 2 வகையாக பிரியும் சரிங்களா. அதை கொஞ்சம் டீட்டெயில்டா கொஞ்சம் தெளிவா விளக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கத்தை அடுத்த ஒரு வீடியோல கண்டிப்பா கொடுக்குறேன். இப்போ இந்த பாடங்கள் இதுவரைக்கும் நடந்த பாடங்களை நீங்க சரியான முறைப்படி பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பா நோட்டிபிகேஷன்லையும் வரும் சரிங்களா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.